ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே பொட்டேட்டோ ரெசிபி நிறையா செஞ்சுருக்குறோம். அதெல்லாம் நாங்கள் பொட்டேட்டோ 65 எப்படி சேர்த்துன்னு பார்த்துருந்தோம். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அந்த பொட்டேட்டோ 65ஓட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்து நீங்களும் அது வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த பொட்டேட்டோவோட இந்த தோல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பொட்டேட்டோ 65 வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தோல்லாம் உரிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணி அதை திருப்பி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே அந்த ஷேப் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எவ்வளோ பொட்டேட்டோ வேணுமோ அவ்வளோ பொட்டேட்டோக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்டார்ச்லாம் அதில் இறங்கும், ப்ளஸ் கலர் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சூப்பராக வரும். தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அது எல்லாமே நல்லா பைண்டாகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொட்டாக இருக்கு. இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு பேனில் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ பீசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். நீங்கள் இந்த பட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்ததை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி பட்டரில் போட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் உருகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 2-3 பல்லு அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இதை மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அந்த பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பட்டர் கூட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்விங் தட்டில் இந்த மாதிரி சர்வ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாருமே நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் மறக்காமல் பொட்டேட்டோ 65 வீடியோவே நிச்சயமாக பாருங்கள். அதை பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் நவ் அண்ட் எவர். பாய்.